வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல வெளியான ரூமிங் வித் டேஞ்சர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை ஏற்படுது. அதனால வேற ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்றதுக்காக போறாங்க. அப்படி போன இடத்துல ஹீரோயினுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜூலின்னு ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவளுக்கு எமிலின்ற மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருப்பா. அந்த தங்கச்சி இறந்து போயிட்டா போல. அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஜூலி கூட சோஃபியான்னு ஒருத்தங்க சேர்ந்து தங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜூலியோட டார்ச்சர் தாங்க முடியாம நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் போகாத இருன்ற மாதிரி இவங்களும் பேசி பாக்குறாங்க. ஆனா சோஃபியா இருக்காங்கல்ல, உன் தங்கச்சிக்கோ இந்த மாதிரி தான் நீ தொல்லை குத்துருப்ப போல, அதனாலதான் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஜூலிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. டக்குன்னு ஒரு ராடை வச்சு இவங்க மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. என் தங்கச்சியை பத்தி எதுக்காக இப்படி பேசுன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க அடிச்சதுல அந்த பொண்ணு இறந்தே போயிடுறா. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஏஞ்சலினான்னு ஒருத்தங்க இங்க இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. மார்க்கஸ் அப்படின்றவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த மார்க்கஸ் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காரு. பிரிஞ்சு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கேபின்றவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மார்க்கஸ் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் மனசை பேசி மாத்தினது நீ தான், எங்க ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல நீ வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சத்தமா பேசுறத வெளியே இருந்து டாம்ன்றவரும் கவனிக்கிறாரு. இதுக்கு மேலேயே வெளியே இருக்க முடியாதுன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. டாமை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஃப்ரெண்டா இருப்பாரு. மார்க்கஸ் என்ன சொல்றாருன்னா, என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கூட சேரலான்றது தானடா உன்னோட பிளான், அது நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுன்ற மாதிரி டாமும் பதிலுக்கு கோவப்படுறாரு. இப்ப மார்க்கஸ் இருக்கார்ல, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், என் கூடிய இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோயின் ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் போயே தான் தீருவேன்னு சொல்லிட்டாங்க. இது மூலியமா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி இவங்களை இங்க இருந்து கூட்டு போறாங்க. சரியான நேரத்துக்கு டாம் உள்ள வந்து பேசினார்ல, அதனால கேபியும் நன்றி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி, இது என்னோட கடமை தான், வேற எந்த ஹெல்ப்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போதைக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, கேபி கூட ஸ்டே பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்னும் மார்க்கஸ் கூட ஏற்பட்ட சண்டையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் மார்க்கஸை பிரிஞ்சது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரியான முடிவை தான் எடுத்திருக்க, நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி கேபி சொல்றாங்க. சரி வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி ஹீரோயினும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜூலிய நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணை அடிச்சு சாவடிச்சிட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் நைட்டு கண்ணாடியை பார்க்கும் போது தான் அவங்க உடம்புல நிறைய காயங்கள்லாம் இருக்கிறது தெரியுது. மார்க்கஸ் பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காரு போல, அதனால தான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது மார்க்கஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் மெசேஜ் பண்றாரு. இங்கதான் அவர் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவரோட கார் சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்ப இவங்களும் கேபியும் முழிச்சு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்போ ஒரு கார் கிளம்பி போயிருது. அது மார்க்கஸ் கார் தானா அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல லைட்டா பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஜூலியை பொறுத்த வரைக்கும் எமிலின்னு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தங்கச்சி போட்டோவை கொஞ்ச நேரம் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஒரு பூனை வளர்க்குறாங்க. போஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரி அந்த பூனையை போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக போட்டோ எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடு இருக்கு வரணும்னா வாங்கன்ற மாதிரி போஸ்ட் போடுறதுக்காக. அட்வர்டைஸ்மெண்ட் தரதுக்கு வெப்சைட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஜூலியோ இந்த மாதிரி வீடு அவைலபிளா இருக்குன்ற மாதிரி போஸ்ட் போட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நைட்டு நடந்ததை பத்தி தான் யோசிக்கிறாங்க. என்னால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமா இருக்குன்ற மாதிரி கேபியை பார்த்து சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு கேபி சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. நான் சீக்கிரமாவே வேற வீடை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி கேபி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்பதான் ஹீரோயின் வேலையை பத்தி நமக்கு காட்டுறாங்க. சிலர் சூசைட் பண்ணலான்ற தாட்லயே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் அதுல இருந்து பிரிவென்ட் பண்றது தான் ஹீரோயினோட வேலையா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா கவுன்சிலிங் கொடுக்கறது தான் ஹீரோயினோட வேலையா இருக்கும். இப்ப கூட ஒரு பையன் சூசைட் தாட்ல இருக்கான். அவனை கொஞ்சம் கொஞ்சமா பேசி அதுல இருந்து வெளியே வர வச்சிட்டு இருக்காங்க. இப்ப கேபியும் வேலைக்கு கிளம்புறதுக்காக வெளியே வராங்க. மார்க்கஸ் வாசல்ல வச்சே லாக் பண்ணிடுறாரு. கேபியும் நைட் வந்தது நீ தானே, உன்னை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிருக்கா, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்த நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னையே மிரட்டியா அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் பதிலுக்கு மிரட்டுறாரு. எங்களுக்கு நடுவுல வந்த உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு கேபிக்கு கொஞ்சம் அள்ளி விட்டுறது. ஹீரோயினும் இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. சரி வீட்டை தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவ போட்ட போஸ்ட பாக்குறாங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மெசேஜ்ல நம்பர்லாம் கொடுத்துடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் அனுப்பியிருக்க மெசேஜை ஜூலியும் பாக்குறா. ஹீரோயினை பத்தி ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. அதுல பூனைனா அலர்ஜி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவன் என்ன பண்றானா, அவங்களோட ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்கா. இவங்கள வர வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறா. நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, கால் பண்ணி இவ பேச ஆரம்பிக்கிறா. இவ்வளவு சீக்கிரமா பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பேசுறாங்க. வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு, வந்து பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஈவினிங்கே நான் ஃப்ரீ தான் வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்ன்றதை இந்த ஜூலியும் செக் பண்ணி பாக்குறா. ஹீரோயினுக்கு ஒரு பர்டிகுலர் சிட்டிக்கு போகணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். அந்த சிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை வேணும்ட்டே டேபிள்ல வச்சிடுறா. அதே மாதிரி அவங்களுக்கு பூனைனா அலர்ஜி இல்ல,
அதனால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது, கிளம்புன்ற மாதிரி அந்த பூனையை இங்க இருந்து அனுப்பி விடுறா. ஈரினும் ஈவினிங் வீட்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவளும் வெல்கம் பண்ணி உள்ள கூட்டு வந்து ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு இருக்கா. அப்படி காமிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஈரினும் எதர்ச்சியா அந்த புக்கை பாக்குறாங்க. எனக்கு இந்த சிட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. சுத்தி பார்த்ததுல ஈரினுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருது. பேமெண்ட்டை பத்தி எல்லாம் ஜூலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் அவ நிறைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அவ ஒரு ஃபேஷன் டிசைனர்னு தெரிய வருது. அவங்களோட வேலையை பத்தி எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பதிலுக்கு ஜூலி இருக்கல்ல, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவங்க கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஈரின் கிளம்பிடுறாங்க. வீடு கிடைச்சிருக்கிறத பத்தி கேபி கிட்ட சொல்லிட்டாங்க. கேபி என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து ஒன்னு அனுப்ப வேணாம் தான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு காலையில கூட மார்க்கஸ் மிரட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான், அதனால நீ வேற இடத்துக்கு போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னால் தானே உனக்கு இந்த பிரச்சனை, சாரின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இந்த ஜூலி இன்னும் சோஃபியாவோட பாடியை வீட்டுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கா போல. இதை உடனே டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப கார்ல ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறா. ஈரினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கேபியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது ஜூலி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஜூலியோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா ஜூலி இருக்கா பாத்தீங்களா, சரியா பதிலே சொல்ல மாட்டா. அதே சமயம் கேபியும் ஈரினும் கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இத பாக்குற இவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி கேபி சொல்றாங்க. ஆனா இந்த வீட்டோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்தக்காரங்களா 1 மணி நேரத்துக்கு மேல இருக்க கூடாது. இத பத்தி எல்லாம் இந்த இடத்துல ஜூலி மென்ஷன் பண்றா. இதனால ஈரின் இருக்காங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி கேபி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஈரின் மட்டும் தனியா இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹெல்ப் ஏதாவது வேணுமான்ற மாதிரி இந்த இடத்துக்கு ஜூலி வரா. இல்ல நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதை தாண்டி நான் ஒரு விஷயத்த சொல்லணும், இதை சொல்லாம இருக்கிறது சரியா இருக்காது. என் பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை ஏற்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த தெரிஞ்சு வந்து பிரச்சனை பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரும் வர முடியாது, வந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜூலி சொல்றா. இப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. வீட்ல இருந்து தான் கால் வந்திருக்கு போல. ஃபேமிலி கிட்ட பேசணும்னா ஈரினோட முகம் டோட்டலா மாறிடுது. இதை கவனிக்கிற ஜூலி இருக்கா பாத்தீங்களா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ரிங் தந்திருப்பாங்க, அது இவங்க பாட்டியோட ரிங்கா இருக்கும். அந்த ரிங்கை பத்தி தான் வீட்டுல கேட்டிருக்காங்க. மார்க்கஸ் கிட்ட இருந்து எப்படி திரும்பி அந்த ரிங்கை வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, பேசி வாங்கிடலான்ற மாதிரி ஜூலி சொல்றாங்க. ஜூலி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஈரின் இருக்காங்கல்ல, குளிச்சுட்டு படுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜூலியும் ஒரு நிமிஷம் இங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. புதுசா ஒன்னு டிசைன் பண்ணிருக்கேன், இந்த ஜாக்கெட் எப்படி இருக்கு பாருங்கன்ற மாதிரி சொல்றா. இவங்களும் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களை ட்ரை பண்ண வைக்கிறா. போட்டு பார்த்த இவங்களும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றா. இதோட மதிப்பு அதிகமா தெரியுது, எனக்கு வேணான்னு சொல்றாங்க. இல்ல இதே மாதிரி நான் 100க்கு மேல ரெடி பண்ண போறேன், இது வெறும் சாம்பிள் தான், நீங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி சும்மாவே தந்துடுறா. ஈரினை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக தான் ஜூலி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஈரின் ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. இந்த கேப்ல இவ இருக்கா பாத்தீங்களா, ஈரின் ரூம்ல பேபி மானிட்டரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாம வச்சிடுறா. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்றதை இங்க இருந்து கேட்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. இப்ப ஈரின் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே வெளியே வராங்க. அவங்க சந்தோஷமா பாடுறதெல்லாம் இவ கேட்டுட்டு இருக்கா. ஈரின் ஜாகிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையனா அம்மா மார்க்கஸ்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதனால இவங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வருது. நம்ம பேசி அந்த ரிங்கை கேட்டு பார்ப்போம்னு யோசிக்கிறாங்க. இப்ப மார்க்கஸ்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. எனக்கு அந்த ரிங்கு ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் தந்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி வீட்டுக்கு வா, பேசி நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுக்கு வந்த ஈரினும் மார்க்கஸ் கிட்ட பேசினதை பத்தி ஜூலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தனியா போக போறீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போது, நானும் கூட வரேன்ற மாதிரி ஜூலி சொல்றா. உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. சிஸ்டர்ஸ்னா இப்படி தானே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றா. சாரி, ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தானே இருக்கணும்ன்ற மாதிரி மாத்ரா. இவங்களும் ஸ்மைல் பண்றாங்க. இப்ப ஈவினிங் டைம் இவங்க 2 பேருமே அவனை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவ யாரு புதுசா இருக்கான்ற மாதிரி இவரும் கொஞ்ச நேரம் கவனிக்கிறாரு. வாங்கன்ற மாதிரி வெல்கம் பண்றாரு. ரிங்க கேக்குறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ப்ரொபோஸ் பண்ற மாதிரி அந்த ரிங்க தரப்போறாரு. இதுக்கு முன்னாடி நான் உன்னை நிறைய காயப்பத்திட்டேன், அதை பத்தி எனக்கே புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இதுக்கப்புறம் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசி கொஞ்சம் மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா நடுவுல புந்து ஜூலி பேசுறாங்க. ரிங்க ஒழுங்கா தாங்க, கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ யாரு குறுக்க அப்படின்ற மாதிரி இவர் இவங்க மேல கோவப்படுறாரு. இவங்க போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அவரு கன் எடுத்து மிரட்டுறாரு. இதனால இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, வேகமா கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்னால் தான் தேவையில்லாம உங்களுக்கும் பிரச்சனைன்னு ஈரின் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க காஃபியை தந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் ஆறுதல் பத்திர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பாக்குறேன், எப்படியும் மார்க்கஸ் கிட்ட இருந்து அந்த ரிங்க வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஜூலி சொல்லிட்டு இருக்கா. ஈரினும் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு நன்றி சொல்றாங்க. அது சரி, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இப்பதான் ஜூலியும் சோகமா இவளோட ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜூலியோட அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, எப்ப பாரு பிசினஸ்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ தாத்தா பாட்டி கூட தான் அதிகமா இருந்திருப்பா. இவ தங்கச்சியை இவ தான் நல்லபடியா பார்க்கலாம் செஞ்சிருப்பா. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயத்த தங்கச்சியால ஏத்துக்க முடியாது, கையறுத்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா.
என்ன பத்தி என்னோட தங்கச்சி யோசிச்சு பார்த்திருக்கலாம், இப்படி அநியாயமா என்னை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்றாங்க. இதை கேட்கிற ஈரினுக்கும் கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க, சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாங்க. ஈரினும் நைட்டு ஃப்ரெண்டு கேபி கிட்ட பேசுறாங்க. மார்க்கஸ் கூட ஏற்பட்ட சண்டையை பத்தி சொல்றாங்க. எனக்கு ஜூலி தான் நிறைய சப்போர்ட்டிவா இருந்தா, ரிங்க வாங்கி தரதா சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கேபி இருக்காங்கல்ல, நம்ம வெளியே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த நாள் மீட் பண்ணலான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதெல்லாம் இவ்வளவு கவனிச்சிட்டு இருக்கா. நைட்டு நேரம் ஈரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜூலி இருக்கா பாத்தீங்களா, சைலண்டா இவங்க ரூம்குள்ள நுழையிறா. இவங்க கிட்ட மார்க்கஸோட வீட்டு கீ இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு தெரியாம எடுக்கிறா. இப்ப மார்க்கஸ் வீட்டுக்குள்ளேயும் சீக்கிரட்டா பூந்துடுறா. அவர் குடிச்சிட்டு படுத்திருக்காரு. அவருக்கு தெரியாம எப்படியாவது அந்த ரிங்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கா. அப்ப மார்க்கஸ் சடனா எந்திரிச்சிடுறாரு. சவுண்ட் கேட்கறதுனால கன் எடுத்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு இடத்துல ஜூலி துண்டா மாட்டிடுறா. நீ ஈரின் கூட சேர்ந்து வந்த பொண்ணு தானே, நைட்டு நேரம் என் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு கேட்டல, இப்ப நான் கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஈரினோட தெரபிஸ்ட் தான், ஈரின் கிட்ட பேசும்போது ரிங்கை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணா, அதனால தான் எடுக்கிறதுக்காக வந்தேன். ஈரின் உங்களை பத்தியும் நிறைய சொன்னா, ஈரினுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறா. நீங்களும் ஈரினை ரொம்ப விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம பொறுமையா பேசிக்கலாம்னு சொல்றாங்க. இவரும் கண்ணை கீழே இறக்கிடுறாரு. இவங்க கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரினுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இந்த கேபி தான் உள்ள புந்து பிரச்சனை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சரியா சொல்றீங்க, அந்த கேபி தான் எல்லாத்துக்கும் காரணம், திரும்பி எப்படியாவது ஈரினை என் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை நோக்கி போறாரு. இதான் கேப்ன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கட்டியை வச்சு அடிக்க பாக்குறாங்க. ஆனா சுதாரிச்சு மார்க்கஸ் தடுத்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு கேக்குறாரு. ஆனா இவங்க வேற ஒரு பொருளை வச்சு மண்டியில அடிச்சிடுறாங்க. இப்ப தலையில இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றது இருக்கட்டும், முதல்ல அந்த ரிங்கை எங்க வச்சிருக்க சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவரும் பாக்கெட்ல தான் இருக்குன்ற மாதிரி அந்த ரிங்கை எடுத்து தந்துடுறாரு. இப்ப ரிங்கு கிடைச்சோன்னா இவங்களும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. வேற ஒரு பொருளை வச்சு இவரோட மண்டையில அடிச்சு இவரை சாவடிச்சிடுறாங்க. முதல்ல ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இவரையும் டிஸ்போஸ் பண்றாங்க. இப்ப ஜூலி இருக்கா பாத்தீங்களா, ஈரினை மாடலா வச்சு ஒரு ட்ரெஸ்ஸுக்கான டிசைனை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஈரின் வந்தோன்னா ஈரின் கிட்ட சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறா. அந்த லாயர் லேடி கிட்ட பேசிட்டேன், அவங்க கேஸ் எல்லாம் கூட ஃபைல் பண்ணிட்டாங்க, சீக்கிரமாவே அந்த ரிங்கு கிடைச்சிரும், கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஈரினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈரின் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பையன் பேசுறதுக்காக வரான். இவங்களால கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டான், உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. இவ ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருந்தா பாத்தீங்களா, அதை ரெடி பண்ணியே முடிச்சிருக்கா. இது எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறா. இவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப போட்டு காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்ப டயர்டா இருக்கு, நான் அப்புறமா வேணா போட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேக்குறா. நான் ஆல்ரெடி கேபி கூட வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறா. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அவ வரைஞ்ச டிராயிங்க பாக்குறாங்க. நம்மள மாடலா வச்சுதான் கிரியேட் பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஈரின் மட்டும் வருவாங்கன்னு கேபி நினைச்சிருப்பாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. இவ தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி தந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேபி கிட்ட சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் ரொம்ப காலமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கல்ல, அதனால நிறைய விஷயங்களை ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஜூலிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜூலி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஜூலி எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல யாரா இருந்தாலும் கடுப்பா இருக்கும் பாத்தீங்களா, இது மட்டும் தான் ஜூலி கிட்ட எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஈரினும் கேபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜூலி கிட்ட தான் மார்க்கஸ் போன் இருக்கு. மார்க்கஸ் போன்ல இருந்து ஈரினை மிரட்டுற மாதிரி மெசேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவங்களும் மார்க்கஸ் தான் இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேபி கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் இவளும் கேபியோட காரை பாக்குறா. இதை வேணும்ட்டே டேமேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி டேமேஜ் பண்ணிடுறா. கேபியும் டாம பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. நல்ல டைப் தான், எதுக்காக கேக்குறேன்னு ஈரினும் புரியாம கேக்குறாங்க. டாமியும் ஒன்னையும் சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கன்ற மாதிரி கேபி சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே டாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க ரெண்டு பேர் பேசிக்கோங்கன்ற மாதிரி கேபி அங்க இருந்து தள்ளி போயிடுறாங்க. இப்ப ஜூலி வரும்போது கேபி இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கேன், அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பிரைவேட்டா பேசிக்கிட்டோம், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜூலி அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. அவளோட இடத்துக்கு வந்து உட்காந்துடுறா. இவர் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரீயா பேச முடியல. இருந்தாலுமே கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஜூலிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்பதான் கேபியோட கார்ல பயங்கரமா டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. மார்க்கஸ் தான் நீங்க ஹோட்டல்ல இருக்கிறத பத்தி எனக்கு தெரியும்னு மெசேஜ் பண்ணா, அவனோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாம் கோவப்படுறாரு. இப்ப எல்லாருமே கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. டாம் இருக்கார்ல, நம்ம ப்ராப்பரா என்னைக்காவது டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பாக்குற இவங்க செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈரின் இருக்காங்கல்ல, டாம பத்தி என்ன நினைக்கிற, ரொம்ப ஸ்வீட்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு என்னமோ டாம பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு, அவ்வளவு நல்லவ மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்றா. இன்னைக்குதான் டாம முத வாட்டியா பாத்திருக்க, அதுக்குள்ள எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வருவ, டாம எனக்கு 2 வருஷமா தெரியும்னு கோவப்படுறாங்க. கோவப்படாத, என் மனசுல பட்டதா தான் உன்கிட்ட சொன்ன எமிலின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்ப எதுக்காக என்ன எமிலின்னு கூப்பிட்டேன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், நான் பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இவ ரூம்குள்ள ஓடி போயிடுறா. மறுநாள் காலையில ஜாகிங்லாம் முடிச்சுட்டு ஈரினோ வீட்டுக்கு வராங்க. நைட்டு நடந்த விஷயத்த நினைச்சு ஈரினே லைட்டா ஃபீல் பண்றாங்க. அவ தங்கச்சியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சாரின்னு லெட்டர் மாதிரி எழுதி வைக்கலான்றதுக்காக லெட்டர் எழுதிடுறாங்க. அவ ரூம்ல வைக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் அங்க இருக்க பேபி மானிட்டரை பாக்குறாங்க. இவங்க ரூம்ல ஓடிட்டு இருக்க பாட்டு சவுண்ட் அதுல கேக்குது. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இவங்க ரூம்ல ஏதோ இருக்குன்ற மாதிரி செக் பண்றாங்க. செக் பண்ணவங்க கடைசியில அவ வச்சிருந்ததை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஈரின் ஜூலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜூலி வந்துடுறா. நைட்டு நடந்ததுக்கு சாரி, உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தரா. இவங்க இருக்காங்கல்ல, எதுக்காக என் ரூம்ல பேபி மானிட்டரை வச்சே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது நான் வச்சனா? இதுக்கு முன்னாடி சோஃபியா தான் அந்த ரூம்ல இருக்கா, அவ தெரியாம வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நான்லாம் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரின் பெருசா நம்பல, இருந்தாலும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இத பத்திலாம் இவங்களோட ஃப்ரெண்டு கேபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு லைட்டா அவ மேல சந்தேகமா இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்பதான் டாம் கால் பண்ணி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ப்ராப்பரா டேட் பண்ணலாம்னு சொன்னல, என்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் இன்னைக்கு நைட்டு நான் ஃப்ரீ, மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப டாமும் இவங்களை பிக்கப் பண்றதுக்காக வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டாரு. இப்ப இவங்களும் ரெடி ஆகி கீழே இறங்கி வராங்க. நான் டாம் கூட டேட்டுக்கு தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி இவ கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஜூலிக்கு இந்த இடத்துல பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. எப்படியாவது இதை கெடுக்கணும்னு நினைக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஜூலி இந்த இடத்துக்கு வந்துடுறா. உன்னோட ரிங் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரிங்க தரா. அதுக்குள்ள எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. கேஸ்னு மார்க்கஸ் ரொம்ப பயந்துருக்கான், வீட்டுல வச்சே முடிச்சுக்கலான்ற மாதிரி அந்த லேடி கிட்ட தந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. ரிங்க குத்துட்டா இங்க இருந்து கிளம்பணும்ல, ஆனா இவ கிளம்பாம பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. ரெண்டு பேருக்குமே செம்ம கடுப்பா இருக்கு. சாரி நீங்க ரெண்டு பேர் டேட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி ரொம்ப லேட்டா தான் ஜூலி கிளம்பி போறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசி கொஞ்ச நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாமும் ஈரினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்குள்ள வரும்போது ஜூலி இருக்கால, டேட் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சூப்பரா போச்சுன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்கிற இவளுக்கு கஷ்டமா இருக்கு. டாம் ஒருவேளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஈரினும் கேபி கூட பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே நான் வீட மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேபி கேக்குறாங்க. பிரச்சனைலாம் கிடையாது, எப்ப பாரு ஜூலி என்ன ஸ்பை பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுது, அதனாலதான் வேற வீட்டை பாத்துடலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஜூலி இருக்கா பாத்தீங்களா, கதவுல காதை வச்சு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. எது வீடு மாற போறாங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறா. இப்ப மார்க்கஸ் போன்ல இருந்து திரும்பி மிரட்டுற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. என்ன மார்க்கஸ் மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் லைட்டா பயப்படுறாங்க. இப்ப டாமோ ஈரினோ வெளியே வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பயே இவங்களுக்கு மார்க்கஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. இத பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. டாம் என்னன்னு கேட்கும் போது இவங்களும் விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அப்பதான் ஜூலி இருக்கா பாத்தீங்களா, இவங்களுக்கு கால் பண்ணி பேசுறா. மார்க்கஸ் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டான், நான் பயந்து ஒளிஞ்சிருக்கேன், ப்ளீஸ் சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரிலாம் இவங்க பயந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா இது எல்லாமே நடிப்பா தான் இருக்கும். ஆனா அவங்க உண்மை நினைச்சுக்கிறாங்கல்ல, உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கேபி கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேபி கிட்ட சொல்றாங்க. கேபியும் நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. டாம் என்ன சொல்றாருன்னா, நீ கார்லயே இரு, நான் மட்டும் உள்ள போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப உள்ள வந்தவர் ஜூலின்னு கூப்பிடுறாரு. ஜூலி கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இவரும் பதட்டமா ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ஜூலி பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க. இவரும் திரும்பி பாக்குறாரு. சட்டுன்னு ஜூலி இருக்காங்கல்ல, கத்தி வச்சு இவரோட வயிற்றிலே ஒரு குத்து குத்திடுறாங்க. டாம் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால ஈரினோ செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ஜூலி இருக்கா பாத்தீங்களா, நான் இங்கதான் இருக்கேன், மாடிக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்களும் மாடிக்கு வந்துடுறாங்க. டாம் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மார்க்கஸ் டாம் அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்றா. உடனே போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றா. இப்பதான் கேபி இந்த இடத்துக்கு வராங்க. டாமோட கார் வாசல்ல இருக்குல்ல, இத பாக்குற இவங்களும் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. டாம் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாரு. மார்க்கஸ் தான் அட்டாக் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. டாம்க்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஈரி நினைக்கிறாங்க. ஆனா இவருக்கா பாத்தீங்களா, போக விட மாட்டா. மார்க்கஸ் ஒரு வேளை உன்னை அட்டாக் பண்ணிட போறான், அதெல்லாம் வேணான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்கா. இங்க இருந்தா மார்க்கஸால உனக்கு எப்பனாலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே வேற ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறா. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் போனன்ற மாதிரி பிடிச்சு தள்ளுறாங்க. இந்த இடத்துல டாம் இருக்காரு பாத்தீங்களா, என்ன அட்டாக் பண்ணது மார்க்கஸ் கிடையாது, ஜூலி தான் அட்டாக் பண்ணா. ஜூலியால ஈரினுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது, உடனே காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரின் தள்ளி விட்டதுல ஜூலி கீழே விழுந்திருப்பா. அவ மறைச்சு வச்சிருந்தா மார்க்கஸோட போன் வெளியே விழுந்துருது. மார்க்கஸ் போன் வாங்கிட்டு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இப்பதான் இவ பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. வேற வழி இல்லாம தான் மார்க்கஸை கொன்னுட்டேன், எல்லாம் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. கொஞ்சம் சைக்கோத்தனமா பேசுறதுனால ஈரினும் பயப்படுறாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா இவருக்கா பாத்தீங்களா, தடுத்து இவங்களோட கழுத்தெல்லாம் பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கா. சரியான சமயத்துல கேபி வந்துடுறாங்க. விடு அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு கேபி சண்டை போட பாக்குறாங்க. ஆனா இப்ப கேபியோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கா.
இவன் நெரிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா ஈரின் ஒரு ராடை வச்சு மண்டிலே அடிச்சிடுறாங்க. அதனால இந்த இடத்துல இவன் மயக்கமாயிடுறா. கேபியும் டாமோட கண்டிஷனை பத்தி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பதட்டமா கீழே வந்து டாம பாக்குறாங்க. டாமோட உயிர் இருக்கதான் செய்யுது. இப்ப ஆம்புலன்ஸ்லாம் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துருது. டாம நல்லபடியா இந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. ஈரினும் கேபி ஹெல்ப்போட புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் டாம் கூட சந்தோஷமா இவங்க டேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு மென்டல் அசைலத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் இப்போதைக்கு ஜூலி இருக்கா. ஜூலி இருக்கா பாத்தீங்களா, எல்லோ முடி இருக்க ஒரு பொண்ணை மாடலா வச்ச மாதிரி ஒரு டிராயிங்க வரையறா. அந்த இடத்துல அதை பேஸ்டும் பண்ணிடுறா. பார்த்தா இந்த இடத்துல இவளுக்கு ரூம்மேட்டா ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க முடி தான் எல்லோவா இருக்கு. தங்கச்சி இறந்து போனதுனால மத்தவங்களே இவ தங்கச்சி மாதிரி நினைச்சு பத்திரமா பாத்துக்கணும்னு நினைப்பா. அந்த மாதிரிதான் இப்ப இந்த பொண்ணை பாத்துக்கணும்னு நினைக்கிறான்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.